ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், டுடே நம்ம நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கு இன்ட்ராடே சார்ட் வந்து வழக்கம் போல் போஸ்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுன் ஆனதுனால வழக்கம் போல் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேப் டவுனுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் என்ன ஆச்சு அப்படின்றத அப்டேட் பண்ணுவோம். அப்படி நம்ம 9:20க்கு அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்டேட் பண்ணோம். ஆனால் உள்ள இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இதெல்லாம் எதுவுமே மாறாது. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும்தான் மாறும். ஸோ அப்படி மாற்றி நம்ம ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அன்றைக்கி இப்போ காலையில் என்னாச்சுன்னா ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து கால் சைடுக்கு தான் ஃபேவராக காட்டுச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து புட் சைடுக்கு போச்சு. அதாவது மார்க்கெட் புட் சைடுக்கு ட்ராவல் ஆகுது, ஆனால் ஆப்ஷன் செயின் டேட்டாவில் வந்து கால் சைடு காமிக்குது. இந்த மாதிரி இர்ரெலவெண்ட்டாக இருந்தால் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி அன்றைக்கி ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஒருவேளை புட் சைடில் என்ட்ரி கிடச்சா நிஃப்டியில் 20 பாயிண்ட்டும் சென்செக்ஸில் 100 பாயிண்ட்டும் நம்ம வந்து டார்கெட் வச்சுட்டு சின்ன ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடுவோம். ஹியூஜ் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ண மாட்டோம். சரிங்களா? அது சில நேரம் போகலாம், சில நேரம் போகாமல் எஸ்எல்லும் அடிக்கலாம். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி அன்றைக்கி எடுக்க மாட்டோம். ஸோ என்ன நடந்திருக்கு பார்ப்போம் வாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hour வந்து சைட்வேஸில் தான் சுற்றிட்டு இருந்தது. ஏன்னா நிஃப்டி ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் வந்து இப்போ வந்து கால் சைடு போகுது, பட் சென்செக்ஸ் வந்து புட் சைடில் இருக்குது அப்படின்னு. அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் வேறு திசையில் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 9:27க்கு நிஃப்டி வந்து கால் சைட்லேயே இருக்குது, ஆனால் சென்செக்ஸ் வந்து புட் சைடில் இருக்குது ஆப்ஷன் சார்ட்டில். ஸோ இந்த மாதிரி இர்ரெலவெண்ட்டாக இருந்து அப்போயே முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. சரி, நம்மளை சுத்தலில் தான் விட போகிறாங்கன்னு. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம அவாய்ட் டுடே மார்க்கெட் அப்படின்னு போட்டாச்சு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாமே புட் சைடுக்கு வந்துருச்சு. ஆனால் ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும் கால் சைட்லேயே தான் இருந்தது. அதனால் புட் சைடில் என்ட்ரி கிடச்சாலும் ஸ்மால் ப்ராஃபிட்டில் வெளியே வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த டான்ஸ் வந்து இதுதான். இங்கே பாருங்கள், கால் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே பிஇபி பக்கத்தில் இங்கே தான் சுற்றிட்டு இருந்தது. ஸோ புட் சைட்லேயும் பாருங்கள், பிஇபிக்கு கீழே செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தது. இது வந்து நிஃப்டி. இதே டயத்தில் சென்செக்ஸில் பாருங்கள், சென்செக்ஸில் ஃபுல்லாகவே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே புட் சைடில், கால் சைடில் ஃபுல்லாகவே பிரேக் ஈவன் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே கிடச்சிது. ஸோ சென்செக்ஸில் நமக்கு என்ட்ரியே எங்கேயுமே பக்கத்தில் கூட வரல. அதாவது என்ட்ரி நம்ம எங்கே எடுப்போம்னா, ஒன்று பிரேக் ஈவன் பாயிண்டில் எடுப்போம், இல்லை செகண்ட் பாயிண்டில் எடுப்போம், இல்லை இப்போ ரொம்ப பக்கத்தில் 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் டிஸ்டன்ஸில் எடுப்போம். பட் வரவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி சென்செக்ஸில் என்ட்ரி ட்ரிகரால் நிஃப்டியில் மட்டும்தான் பாருங்கள், நீங்கள் எந்த சைடு என்ட்ரி எடுத்திருந்தாலும் இங்கே பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே என்ட்ரி எடுத்திருந்தால் ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஆனால் திரும்ப கீழே, திரும்ப இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, அதாவது மேலே போயிருக்கு. திரும்ப மேலே போகும்போது திரும்ப கீழே வந்துருச்சு. இதே மாதிரி பாருங்கள், இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே க்ரீன் கேண்டில் வச்சு திரும்ப எஸ்எல் அடிக்குது. திரும்ப இங்கே க்ரீன் கேண்டில் வச்சு திரும்ப வந்து ரெட் கேண்டில் வச்சு க்ளோஸ் ஆகுது. ஸோ இது எதனால் ஆகுதுன்னா, ஆப்ஷன் செயின் டேட்டா சப்போர்ட் பண்ணாதனால தான் இந்த மாதிரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் டே சுற்றினாலும் சுற்றும், இல்லை என்னைக்காச்சும் ட்ரெண்டிங்கும் நடக்கும். சரிங்களா? ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கிறத வச்சு என்றைக்குமே நடக்கிற ஒன்றை அப்செட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ நம்ம மெஜாரிட்டியாக என்ன நடக்குதோ அதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே பண்ணாலும் சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வரணும். இது பாருங்கள், நம்ம இன்ட்ராடே சார்ட்டில் அவங்க வந்து கால் போயிடுச்சு, புட் சைடு போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் நம்ம வந்து தெளிவாக இருந்தோம். இஃப் யூ டேக் என்ட்ரி இன் கால் சைட், புக் ஸ்மால் ப்ராஃபிட் பிகாஸ் மார்க்கெட் இன் புட் சைட் இல்லை. அதாவது ஆப்ஷன் சார்ட்டில் வந்து புட் சைடு காமிக்குது. இவங்க வந்து நிஃப்டி வந்து கால் சைடில் இருக்கனால என்ட்ரி எடுக்கவான்னு கேட்குறப்ப சென்செக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல, அதனால் பண்ணாதீங்க, இட் மே பி ட்ராப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ராப் தான், திரும்ப வந்து எஸ்எல் தான் அடிக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நிஃப்டி வந்து புட் சைட் போனதுக்கப்புறம் புட் சைடில் நம்ம வந்து 150, அதாவது பிபிக்கு மேலே என்ட்ரி பண்ணிவிட்டு அங்கேருந்து 20 பாயிண்ட் 170 பக்கத்தில் வரும்போது நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ இதுதான், அதாவது ப்ராஃபிட்டை நான் காட்டல, ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எவ்வளோ டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத நான் இங்கே காட்டுறேன். இது பாருங்கள், முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இங்கே 10:30 வரைக்கும் ஒரு டான்ஸ் தான் நடந்திருக்கும். மேலே கீழே எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் பாருங்கள். ஸோ கால் சைடில் எப்படின்னா புட் சைட்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இது எப்போ பிரேக் அவுட், எதை பிரேக் அவுட்னு நீங்கள் மீன் பண்ணவே முடியாது. இங்கே உள்ளனா பிரேக் அவுட்னா திரும்ப பாருங்கள், கீழே வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே லைட்டாக க்ளோஸ் வச்சிருச்சு, ஆனால் திரும்ப மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் என்ட்ரியாகவும் எடுக்கலான்னு பார்த்தா, இப்போ இந்த ரேலி நடக்கிற முன்னாடி பார்த்தா உங்களால் ஒரு கண்டே பிடிக்க முடியாது எந்த பக்கம் போகும்னு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ண காரணம் ஆப்ஷன் செயின் டேட்டா சப்போர்ட் பண்ணாது தான். சரிங்களா? இப்போ சென்செக்ஸில் பாருங்கள், ஃபுல்லாகவே ஓப்பனாக வந்து புட் சைடு போயிடுச்சு, ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இது பக்கத்தில் என்ட்ரி கூட வரல. ஸோ இதெல்லாம் நீங்கள் 1 month நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா எதுக்கு போட்டிருந்தேன்னா, ஆப்ஷன் செயின் டேட்டாவில்
காலையில் வரைக்கும் இது வந்து லெஃப்ட் சைடில் கால் சைடு, இது வந்து புட் சைடு இல்லையா. ஸோ கால் சைடில் ஐவி வந்து இந்த இடத்துல 12 இருந்தது, இந்த பக்கம் வந்து 10 இருந்தது. இப்போ பாருங்கள், கால் சைடில் வந்து கரைஞ்சி 8 வந்துருச்சு, புட் சைடில் 8.3 வந்துருச்சு. இது காரணம் வந்து புட் சைடு போனால கடைசி ஒரு 1/2 அன் ஹவரில் தான் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் ஆப்ஷன் சேஞ்ச் ரேட்டாக மாறுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் காலைல 12 இருந்தது, இப்போ 9 ஆகிடுச்சு. இந்த பக்கம் 9 இருந்தது, இப்போ 10 ஆகிடுச்சு. சரிங்களா, அதாவது கால் சைடோட புட் சைடு அதிகமாக இருக்குது. சரிங்களா, இப்படி மாறினால தான் புட் சைடில் ரேலி நடந்தது. பட் அதை யாரும் எடுத்திருக்க முடியாது. காரணம் என்னென்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ 1:30 மணிக்கு மேலே யாரும் மார்க்கெட்டில் உட்காந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே காலையில் 11 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். ஒருவேளை காலைல எடுத்த ட்ரேடு கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆனால் மட்டும்தான் கண்டினியூ பண்ணோம். புது ட்ரேட் யாரும் எடுக்க மாட்டோம். சரிங்களா, ஸோ நம்ம லாஸ் ஆகிறத விட நம்ம மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியே வர்றதோ இல்லை அன்றைக்கி ட்ரேடே எடுக்காமல் எடுக்கிறதோ அதுதான் பெஸ்ட்டு விஷயம். ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எதுனாலும் போடுங்க, பட் ஸ்ட்ரிக்டாக உங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது பாருங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ் வந்து கால் சைடு போக பார்த்தாங்க, பட் ட்ராப்புன்னு சொல்லி நம்ம எக்ஸிட் பண்ணி விட்டோம், அவங்கள சேவ் பண்ணி விட்டாச்சு. திரும்ப அவங்க சி சைடில் இருக்குது, நம்ம எடுக்கலாமான்னு கேட்டப்போ நாட் அட்வைசபிள், எடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். அதன்படி ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க எடுக்கலை. ஒருவேளை வந்து ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க, பட் 10 பாயிண்ட் எஸ்எல்லாம் அவங்க வெளியே வந்துட்டாங்க. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து நாளைக்கான சார்ட். அவங்க வந்து தப்புச்சிட்டாங்க, ஹெவி லாஸ்லேருந்து தப்புச்சிட்டாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது சென்செக்ஸ் நாளைக்கான சார்ட்டு. 80,000 கால் ஆப்ஷன், 81,000 புட் ஆப்ஷன். இது அதோட பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. மண்டேக்கானது. இது நிஃப்டிக்கானது. நிஃப்டியோட 24,600 கால், 24,800 புட்டு, இதோட பாயிண்ட்ஸ். ஸோ இதில் தான் நம்ம மண்டே ட்ரேட் பண்ண போகிறோம். ஒருவேளை கேப் அப் கேப் டவுன் ஆனால் மட்டும் இது சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா சேஞ்ச் ஆகாது. ஓகே காய்ஸ், ஸோ இது வந்து முழுக்க ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா வச்சு மட்டும்தான் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ட்ராட்டஜியை. சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் படித்தாலும் ஒரே நம்பர் தான், நான் படித்தாலும் ஒரே நம்பர் தான். சரிங்களா, இதில் எந்த மாற்றமும் இல்லை. மற்றவங்கள மாதிரி குழப்புற விஷயமே இதில் கிடையாது. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டால் இதை யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஒரு மாதத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே இண்டிவிஜுவல் ட்ரேடர் ஆகலாம். சரிங்களா, யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நியூஸ் பார்க்கணும், இண்டெக்ஸ் பார்க்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எடுக்கணும், இந்த அவசியமே இதில் இல்லை. ஸோ டெய்லி நியூஸ் பார்க்கணும், டெய்லி பார்த்து சேனல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இதில் வராது. முழுக்க ஆப்ஷன் செயின் டேட்டாவும் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் தான். இதில் இண்டெக்ஸ் சார்ட்டு கூட நான் காட்டியிருக்க மாட்டேன். சரிங்களா காய்ஸ், ஸோ அவ்வளவு ஈஸியான ஒன்று. இதை விட்டுட்டு நம்ம வந்து வேறு ஏதோ நம்ம படிக்கிறோம். ஸோ அதுக்கு உண்மையாக பயனுள்ள ஆப்ஷன் ட்ரேடிங் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா படிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை காய்ஸ். ஓகே காய்ஸ், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.